வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் பரணி கோவமாக வந்துட்டு அவங்களோட அந்த ஒர்க் பண்ணுற இடத்துக்கு வர்றாங்க. அப்போது சனியனை வந்துட்டு சௌந்தரபாண்டியன் என்ன சொல்கிறாங்க, அந்த வெறும் பையன் நேரம் என் மகன் மனசை கலைக்க ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுவான், விட்டுறவே கூடாது. நீ பின்னாடியே போய் அவன் வந்து பார்க்குறானா என்ன ஏதுன்னு எனக்கு உடனே தகவல் சொல்லு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்ல சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு சனியனும் பின்னாடியே போகிறான். அது மாதிரியே வந்துட்டு சண்முகத்தை வைகுண்டா வீட்டில் எல்லாருமே சொல்லியிருப்பாங்கல்ல, பரணியை சமாதானப்படுத்தி கூட்டுவாடா போட அப்படின்னு சொன்னதுமே பரணிக்காக வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பரணி வந்ததுமே மூஞ்சி தூக்கிட்டு போய் சேரில் வந்துட்டு உட்காந்துக்கிறாங்க. யாரிங்க எனக்காக வெயிட் பண்ண தேவையில்ல, வெளியில் கிளம்பலாம் அப்படின்னு சொன்னதுமே, ஏய் அப்படி என்னடி உனக்கு வீம்பு, எதுக்கு என்னை பார்த்து இப்படிலாம் நீ பேசிகிட்டு இருக்க, நமக்குள்ளே எவ்வளோ சண்டை வந்தாலும் என்னை விட்டு போக மாட்டேன்னு வந்துட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கல, அப்படி இருந்து இப்படி வந்துட்டு பைய தூக்கிட்டு கிளம்பிட்டியே, ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க, ஆல்ரெடி உங்கள் அப்பா நம்மளை எப்படா பிரித்து விடலான்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கான், அதெல்லாம் புரிஞ்சுக்காம நீ இப்படி கோவப்பட்டு அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கு, வா நம்ம வீட்டுக்கு வா, எல்லாரும் உனக்காக காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல, சாரி மிஸ்டர் சண்முகம், எனக்கு உங்கள் வீட்டுக்கு வர விருப்பமே கிடையாது, நான் எத்தனை தடவை உங்களை மன்னிச்சு நான் அந்த வீட்டுக்கு வந்தாலும் கடைசியில் என்னை ஒரு கிழிஞ்ச துணியாக தானே தூக்கி குப்பை தொட்டியில் போட போகிறீங்க, அப்புறம் என்ன அதுக்கு எதுக்கு நான் அங்கே வந்து நான் அசிங்கப்பட்டு மறுபடியும் இங்கே வரணும், அதுக்கு நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்னலே பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்றாங்க. ஆமாம் நான் வேணான்னு சொல்லி தானே என்னோட ஒட்டுமொத்த பொருளையும் வந்துட்டு வீட்டில் வந்து கொடுத்துட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அப்போ சண்முகம் யோசித்து பார்க்குறாங்க, ஆஹா இதெல்லாம் அந்த மண்டையன் வேலை தானா, அவன் தான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துக்கிட்டு, இங்கே பாருல உங்கள் அப்பை சொல்கிறத நீ நம்புறியா, நம்மளை பிரித்து விட்டு நமக்கு இடையில சண்டை வந்து அதை பார்த்து அவன் ரசிக்கணும்னு எத்தனை நாள் கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறான், அவன் பேச்சை நம்பிட்டு நீ என்ன வந்துட்டு குத்தம் சொல்லிட்டு இருக்கல, சரி அதெல்லாம் விடு, என் மேலே தான் தப்பு, இனிமேல் நான் அப்படி எதுவுமே பண்ண மாட்டேன், நீ என்ன சொல்கிறியோ அதை மட்டும் நான் கேட்டு நடக்கிறேன், கையெடுத்து கும்புறேன், முன்னாடி வந்துட்டு கையெடுத்து கும்பிட்டு நான் மன்னிப்பு கேட்குறேன், வாழ வீட்டுக்கு வா, உனக்காக எல்லாரும் காத்துட்ருக்காங்க, அப்பாலாம் உன் பேரையே சொல்லி புலம்பிகிட்டு இருக்கு, வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, சரி மிஸ்டர் சண்முகம் அதெல்லாம் இப்போ விட்டுருவோம், நான் வீட்டுக்கு வரணும்னா நீ எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, சனியை வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க, ஐயோ அப்போ அம்மா அவ்வளோதான் வீட்டுக்கு போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்துட்டு எங்கிட்ட சண்முகம் கேட்குறாங்க, உனக்காக நான் என்ன வேணால் செய்ய தயாராக இருக்கேன், என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு, கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நான் வெளிநாட்டில் போய் மேற்படிப்பு படிக்கிறதுக்கு சரின்னு சொல்லிட்டு சொல்லு, நான் கண்டிப்பாக வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சண்முகம் வந்துட்டு அப்படியே ஸ்டாக் ஆகி போய் நின்றுடுறாங்க. என்னையிலே பேசிகிட்டு இருக்க நீ, நான் தான் அங்கே உன்னை போவேணான்னு சொல்கிறோம்ல அப்படின்னு சொல்ல, அப்போது உன் தங்கச்சிகளுக்கு ஒன்று உன் குடும்பத்துக்கு ஒன்றுனா அவங்க முன்னேறி போகணும் அப்படி இப்படி நீ எல்லாமே பார்த்து பண்ணுவேன், ஆனால் நான் மட்டும் எப்போவுமே உங்கள் குடும்பத்துக்கு கீழே நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்டுட்டா தங்கச்சிங்க அண்ணங்க எல்லோரும் சேர்ந்து என்னை கஷ்டப்படுத்துவீங்க, ஆனால் நான் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த வீட்டில் இருந்து நீங்கள் பண்ணுற அந்த இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கணும், அப்படி தானே, வேறு எங்கேயுமே முன்னேறி போயிடக்கூடாது, ஆனால் உன் தங்கச்சிங்க மட்டும் ஒவ்வொரு கோலையும் வந்துட்டு அச்சீவ் பண்ணணும், அதுதானே உன்னோட எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நீயும் பெரிய இடத்துக்கு போகணும், அதுக்கு நான் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கேன், ஆனால் அது அமெரிக்காவில் போய் தான் நடக்குமா, இங்கேருந்தே நடக்காதா அப்படின்னு சொல்ல, அப்போது இதை பற்றி பேச வேண்டாம், இனிமேல் நான் அங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சண்முகம் சொல்கிறாங்க, எல்லாமே தப்புன்னு செஞ்சு நீயே புரிஞ்சுட்டு என் வீட்டுக்கு வரத்தான் போகிற, ஐத்தட்டிக்கும் நான் உன்னை வந்து பார்க்குறத விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அங்கேருந்து கிளம்ப, பரணி வந்துட்டு அப்படியே சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க அழுதுகிட்டேவும். அடுத்த வீட்டில் தான் கேட்குறாங்க வைகுண்டா அவங்க எல்லாருமே, சண்முகம் வந்ததும் என்னாச்சு பரணி வந்துட்டு யாராவது பின்னாடி வர்றாளா, அவளை என்ன கூட்டு வரலையா அப்படின்னு சொல்லுமே, அவள் வரல அப்படின்னு சொல்லிட்டு சேரில் போய் உட்காடுறாங்க. என்னாச்சுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டதும் சொல்கிறாங்க, அவன் இந்த மாதிரி வெளிநாடு போகிறதுக்கு சரின்னு சொன்னா தான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உடனே ரத்னா சொல்கிறாங்க, அவளுக்கு என்னண்ணே அப்படி பெரிய வீம்பா அப்படின்னு சொன்னதுமே இந்த திக்கும் வீராவும் சும்மா இல்லாமல், ஆமாண்ணே இனிமேல் நீ ஒன்று அவட்ட போய் கெஞ்ச வேணாம், அவளாக வந்தால் வரட்டும், அவளுக்கு என்ன அவளை தும்முரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, விட்டுருன்னு அப்படின்னு மாற்றி சொல்கிறாங்க ரெண்டு பேரும். அதை கேட்டதும் சண்முகத்துக்கு கோவம் வந்துடுது, என்னலே சொன்ன விட்டுறவா, அவளாக வந்தால் வரட்டுமா, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள், அப்படியே விடுறதுக்கா, அவள் என்ன சாதனாலும் நினச்சிட்டிங்களா, அவள் பண்ண உதவியெல்லாம் கொஞ்சமாக நினச்சி பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து வீராவை ரத்னாவை வந்துட்டு சேர்ந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்ததும் அவங்களே வந்துட்டு ஷாக் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க. சண்முகம் வந்துட்டு கோவமாக திட்டிகிட்டு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.